கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்ற சூழலில் நடப்பு கல்வியாண்டுக்கான நாள்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உள்ள மாற்றங்கள், சிறப்புகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பை ஒட்டி சுத்தம் செய்யும் பணிகள், புத்தகங்கள் விநியோகிக்க தேவையான முன்னேற்பாடுகள் என பல்வேறு பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்றன. பள்ளிகள் தொடங்கிய முதல் வாரத்திற்குள் புத்தகங்களை வழங்க அரசு பள்ளிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இச்சூழலில் கடந்த ஆண்டுகளில் 210 நாட்கள் பள்ளிகள் செயல்பட்ட நிலையில் கூடுதலாக 10 நாட்கள் நடப்பு கல்வியாண்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த நாள்காட்டியையும் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டில் 220 நாட்கள் பள்ளிகள் செயல்படும். மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க 20 நிமிடங்கள் நூல் வாசிப்புக்கு ஒதுக்கப்பட உள்ளது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு பிற்பகல் 1 மணி முதல் 1:20 மணி வரை நூல் வாசிப்பு நடத்தப்பட உள்ளது. அதேபோல் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையில் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. கல்விசாரா செயல்பாடுகளுக்கு வாரத்திற்கு 5 பாட வேளைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாரத்திற்கு 2 பாட வேளைகள் வாசிப்புக்கு ஒதுக்கப்படுகின்றன. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலக்கிய மன்றம், வினாடி வினா, சுற்றுச்சூழல் மன்றம், கலையும் கைவண்ணமும், இசை, வாய்ப்பாடு உள்ளிட்ட தனித்திறன்களை வளர்க்க பாட வேளைகள் ஒதுக்கப்பட உள்ளன. அதேபோல் உயர்கல்வி வழிகாட்டி பாட வேளைகளையும் நடப்பு கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தேர்வுகளை பொறுத்தவரையில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு விடுமுறை அக்டோபர் 2ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. அரையாண்டு தேர்வு டிசம்பர் 16 முதல் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு